guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம LeetCode 75 ல இருந்து 43rd ப்ராப்ளம்கான சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். Before solving the problem, நம்ம क्वेश्चन என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தென் வந்து பைதான் சொல்யூஷன் பார்க்கலாம். உங்களுக்கு ஜாவா கோட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல GitHub ரெபாசிட்டரி லிங்க் இருக்கு. சோ அதை நீங்க கிளிக் பண்ணி both பைதான் and ஜாவா கோட் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். சோ வாங்க இப்ப क्वेश्चन என்ன அதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படின்றது வந்து பார்த்திடலாம். क्वेश्चनோட டைட்டில் பாத்தீங்கன்னா keys and rooms அப்படின்றது இருக்கு. இது வந்து ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம். There are n rooms labeled from 0 to n-1 and all the rooms are locked except for room 0. Your goal is to visit all the rooms. However, you cannot enter a locked room without having its key. When you visit a room, you may find a secret distinct key in it. Each key has a number on it denoting which room it unlocks, and you can take all of them with you to unlock the other rooms. Given an array rooms where rooms of I is the set of keys that you can obtain if you visit room I, return true if you can visit all the rooms or false otherwise. இப்போ வந்து நம்ம அவுட்புட்ல என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரூ இல்லனா ஃபால்ஸ் இப்படின்ற ரெண்டு வேல்யூ மட்டும் தான் வந்து அவுட்புட்ல நம்ம வந்து கொடுக்க போறோம். ஸோ எக்ஸாம்பிள் 1 பாருங்க, ரூம்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டார்ட் எல்லா ரூமே வந்து லாக் ஆகிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 5-6 ரூம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க ஒரு 4-5 ரூம் இருக்குன்னா இது வந்து ரூம் நம்பர் 0. இது வந்துட்டு இப்போ இது மட்டும் தான் வந்துட்டு ஓப்பனில் இருக்கும், இது எல்லாமே வந்துட்டு லாக்காக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூம் 0க்குள்ளே நம்ம போகிறோம், நம்மளுக்கு ஏதோ ஒரு கீ கிடைக்குது. இப்போ இந்த இடத்துல ரூம் 1க்கான கீ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1க்கான கீயை எடுத்துட்டு நம்ம ஒன் டோரை வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2க்கான கீ இருந்துச்சுன்னா இதை எடுத்து 2 வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். இதில் 3 இருந்துச்சுன்னா இந்த கீயை எடுத்து 3 ரூமை வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி போயிடுச்சு அப்படின்னா நம்ம ட்ரூ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணணும். எல்ஸ் நம்ம வந்து ஃபால்ஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பாருங்க, ரூம்ஸ் அப்படின்றது கொடுத்துட்டு 1 2 3 லாஸ்ட்ல வந்து எம்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ரூ, ஏன்னா வி விசிட் ரூம் 0 அண்ட் பிக் 1 கீ. நம்ம 0க்கு விசிட் பண்றோம், அங்க வந்து 1ஓட கீ இருக்கு. ஸோ 1ஓட ரூம்ல என்ன கீ இருக்குன்னா 2ஓட கீ இருக்கு. ஸோ 2ஓட ரூம் விசிட் பண்ணும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு 3 கிடைக்குது. ஸோ இது மாதிரி அது ஆர்டரா போயிடுது. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா தென் வி விசிட் ரூம் 3. ஸோ ரூம் 3 மட்டும் நம்ம விசிட் பண்ணிட்டோம். சின்ஸ் வி ஆல் ஆர் ஏபிள் டு விசிட் எவ்ரி ரூம் வி ரிட்டர்ன் ட்ரூ. நம்ம எல்லா ரூமையுமே நம்ம இங்க கொடுத்துருக்க இன்புட்ல விசிட் பண்ணிட்டோம்ல. ஸோ அப்போ வந்து நம்ம ட்ரூ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணலாம். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் கொஞ்சம் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து 0 ரூம் மட்டும் தான் ஓப்பன்ல இருக்கும். ஸோ இந்த கீஸ்லாம் இருக்கு. இது வந்து ரூம் 0ல இருக்க கீ, இது வந்து 1ல இருக்க கீ, இது வந்து 2ல இருக்க கீ. ஸோ இது மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இது 2 இது 3 அப்படின்னு வரும். இப்போ பாத்தீங்கன்னா அதை நான் வந்து இங்க எடுத்து எழுதிக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 0ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். 0ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 and 3க்கான கீ வந்து இருக்கு. ஸோ 1 வந்து நம்ம போறோம், 1 அன்லாக் பண்றோம். ஸோ 1ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 1 போயிட்டு 1 அன்லாக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம 0ல இருந்து 3க்கு வந்துட்டு 3ஐயும் அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ 1ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 0 1 இருக்கு, 1க்கான கீ இருக்கு. ஸோ இப்போ நம்ம திருப்பி வந்து 3ஐயும் அன்லாக் பண்ணிக்கலாம். 0 வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண பொசிஷன் தான் அண்ட் 1 வந்து இப்போ இருக்க கரண்ட் இது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2க்கான கீயே இந்த எந்த ரூம்லயுமே இல்லை. இப்போ 3ல பாத்தீங்கன்னாலுமே 2க்கான கீ இல்லை, 1ல இந்த கீ தான் இருக்கு. ஸோ இந்த 3 கீ தான் 1ல இருக்கு. ஸோ 2ன்ற ரூம் வந்து நம்ம ஓப்பன் பண்றதுக்கான 2ன்ற கீயே இந்த இடத்துல இல்லை. ஸோ அதனால தான் ஃபால்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. We cannot enter room number 2 since we only key that unlock it is in that room. அதாவது 2 அன்லாக் பண்றதுக்கான 2ன்ற ரூமை அன்லாக் பண்றதுக்கான 2ன்ற கீ எங்கேயுமே கிடையாது. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஃபால்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசிட்டர் அப்படின்ற எம்டி செட் வந்து கிரியேட் பண்ணிக்க போறேன். தென் ஸ்டாக் வந்து கிரியேட் பண்ணிக்க போறேன். அந்த ஸ்டாக் வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூம் 0, அதாவது 0ன்ற வேல்யூல இருந்து ஸ்டாக் வந்து ஸ்டார்ட் ஆகும். வைல் ஸ்டாக், அதாவது ஸ்டாக் எம்டியா இருக்காத வரைக்கும் இந்த லூப் வந்து ரன் ஆகும். இப்போ எம்டியா ஸ்டாக் எப்படியும் இருக்காது, பிகாஸ் நம்ம வந்து 0 அதுக்கு அசைன் பண்ணிருக்கனால அந்த ஸ்டாக்ல வந்துட்டு 0 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ இந்த லூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸ்டாக்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப் பண்ண போறோம் அண்ட் நம்ம ரூமை விசிட் பண்ணிட்டோம்னா அதை ஆட் பண்ண போறோம். லாஸ்டா அந்த ரெண்டுத்தோட லென்த்தையும் நம்ம செக் பண்ண போறோம். ஸோ இந்த ரெண்டுத்தோட லென்த்துமே ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ இதுதான் ஓவரால் கான்செப்ட் ஃபார் திஸ் ப்ராப்ளம். இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கான பைதான் கோடிங் வந்து பார்த்துடலாம். LeetCodeோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ள வந்து போய்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து 42 ப்ராப்ளம் சக்சஸ்ஃபுல்லா சால்வ் பண்ணி எல்லாத்துக்குமே அந்த வீடியோ வந்து என்னோட பிளேலிஸ்டான LeetCode 75ல அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்க என்ன அதை செக் பண்ணி பார்க்கலன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோல கீஸ் அண்ட் ரூம்ஸ்க்கான பைதான் சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே விசிட்டட் அப்படின்ற ஒரு செட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டாக் வந்து எம்டியா கிரியேட் பண்ணாம 0 அப்படின்ற வேல்யூ வந்து வச்சு கிரியேட் பண்றேன். பிகாஸ் நம்ம 0ன்ற ரூம் வந்து நம்ம விசிட் பண்ணலாம், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது வந்து அந்த ரூம் வந்து ஓப்பன்ல தான் இருக்கும். ஸோ அதனால ஸ்டாக்ல வந்துட்டு 0 அப்படின்றத வந்து வச்சிருக்கேன். வைல் ஸ்டாக், அதாவது ஸ்டாக் எம்டியா இருக்காத வரைக்கும் இந்த லூப் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும்.
ரூமுக்கு நம்ம என்ன அசைன் பண்றோம் ஸ்டாக். இப்போ ரூம் ஈக்குவல் டு ஸ்டாக் டாட் பாப், அதாவது ஸ்டாக்ல இருக்கிறத நான் ரிமூவ் பண்ணிட்டு ரூம்ல வந்துட்டு ஆட் பண்றத விசிட்டட் டாட் ஆட் ரூம். இப்ப விசிட்டட் வந்து இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக்ல வந்து 0 அப்படின்றது இருக்கு. ஸோ ஸ்டாக்ல இருந்து நம்ம பாப் பண்ற வேல்யூவை தான் ரூம்ல வந்து ஸ்டோர் பண்றோம். ஸோ இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு 0 அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ விசிட்டட் டாட் ஆட், விசிட்டர்ன்ற செட்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த ரூம் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ இப்போ ரூம்ல என்ன இருக்கு 0 அப்படின்றது இருக்கு. ஸோ 0 ரூம் நம்ம விசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது விசிட்டர்ல வந்து அது ஆட் ஆகிரும். இது இந்த லூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் ஸ்டாக் இருக்க வரைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்கேன், ஃபார் கீ இன் ரூம்ஸ் ஆஃப் ரூம். இப்ப அந்த ரூம்ஸ்குள்ள ஏதோ கீ இருக்குல்ல, ஸோ அதனால ஃபார் கீ இன் ரூம்ஸ் ஆஃப் ரூம் இஃப் கீ இஸ் நாட் விசிட்டட், அந்த கீயை வந்து நம்ம விசிட் பண்ணல அப்படின்னா அந்த கீயை எடுத்து கொண்டு போயிட்டு ஸ்டாக்ல ஆட் பண்ணோம். திருப்பி ஸ்டாக்ல இருந்து அது பாப் ஆகி நம்ம வந்து அது விசிட் பண்ணிருந்தோம்னா விசிட்டர்ல வந்து ஆட் ஆகும். So stack dot append key, அந்த ஸ்டாக்ல வந்து நம்ம கீயோட வேல்யூ வந்து அப்பெண்ட் பண்றோம். லாஸ்ட் நம்ம என்ன செக் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் என்ன பண்ண போறோம்னா லென்த் ஆஃப் விசிட்டடோட லென்த்தும் நம்மளுக்கு கொடுத்திருக்க இன்புட்டோட ரூம்ஸோட லென்த்தும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம ட்ரூ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ண போறோம். அப்படி இல்லைன்னா அது ஃபால்ஸ் அப்படின்றது வரும். ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ப்ரோக்ராம் எந்த ஒரு எரரும் இல்லாம சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிச்சு. ஸோ கோட் வந்து நம்ம சப்மிட் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது டவுட் அண்ட் கொரிஸ் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம என் கூட கேளுங்க, நான் அதுக்காக ரிப்ளை பண்றேன். ஸோ கோடுமே சக்சஸ்ஃபுல்லா அக்செப்ட் ஆகிருச்சு. So next video la paakalam. Until then, bye from me.